அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலக்கிய அரசியல் புரட்சியாளர் கலீல் ஜிப்ரான் பிறந்த தினம் என்று. ஓவியர், கவிஞர், எழுத்தாளர், பன்முக திறன் கொண்ட கலீல் ஜிப்ரான் பிறந்த தினம் என்று. லெபனான் நாட்டின் ஒருத்தரை நம்ம பார்த்த உடனே உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டுருவோம். அது அவங்களை நினைவுல வச்சுக்கிறதுக்கா எதுக்குன்னு சொல்லி தெரியல. சில பிற்போக்குவாதிகள், முட்டாள்தனவாதிகள் பிரிவினைவாத அடிப்படையில் பிரித்து வைத்திருக்கிறார்களா சில பைத்தியங்கள், ஆட்டுப்புழுக்கை பைத்தியங்கள், குறுகிய அளவிலே இருந்து கொண்டு அவங்களோட உண்மையிலேயே மனநல பிறழ்வு ஏற்பட்ட நாய்களால் ஒரு தொகுப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட 139 கோடி மக்கள், 140 கோடி இருக்காங்க. அதுல 1 கோடி இருப்பாங்களான்னு தெரியல. அந்த புழுக்க ஒரு 10 லட்சம் பேர் இருப்பான்னு நான் நினைக்கிறேன், தெரியல. அந்த புழுக்கைகள், மனப்பிறழ்ச்சி அடைந்த புழுக்கைகள் ஒரு பகுப்பு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, சமூக பகுப்பு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சில நாய்கள் கேட்கிறாங்க. அப்படி கேட்காம சிலர் நினைவாட்டலுக்காக பயன்படுத்துறாங்க. அந்த வகையில கலீல் ஜிப்ரான் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி ஞாபகம் வரணும் அப்படின்னா, அவர் எந்த நாட்டுக்காரர்? லெபனான் நாட்டுக்கு அப்படின்னு ஞாபகம். எனவே சமூக பிரிவினை பாகுபாடுகளை யாரும் பார்க்கக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு ஒரு எழுத்தாளர், பெண் எழுத்தாளர், ஒரு ஆளுமை, ஒரு சமூக வலைதளத்துல ஒரு காணொளி பார்த்தேன். கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்கிறது காரணமே இந்த 2 எழுத்து ஒரு வார்த்தை இருக்குல்ல, சமூக தீங்கு வார்த்தை. அதை மறுத்து திருமணம் செய்ய விரும்புபவர்களை இந்த ஆட்டு புழுக்கைகளின் வல்லாதிக்கம், மனப்பிறழ்ச்சி காரணமாக இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற, அதனை அனைத்து சமூகத்திலும் 99% மக்கள் வாழ்றாங்கல்ல, கிட்டத்தட்ட 139 கோடி மக்கள், 140 கோடி எடுத்து 130 அவங்க மேல பரவி வச்சிருக்காங்க. அப்ப அதை பார்த்துக்கிட்டு அனைத்து சமூகமுமே அந்த 2 எழுத்து கொடிய வார்த்தையை மறுக்க வேண்டும், அதனை ஒழிக்க வேண்டும். அதனாலதான் நான் பயன்படுத்துறேன். அதை மறுத்து இளைஞர்கள் முன்வரும் பொழுது திருமணம் செய்ய விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி தனியாவே இருக்கிறாங்க பல பெற்றோர்கள், பல இளைஞர்கள். அதுக்காகத்தான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த காணொலி வழியாகவும் நான் சொல்லிக்கிறேன். அதை இந்த சமூக வலைதளத்துல சொல்றாங்க. சோ ஆனபடியினால் என்ன இருக்கு அப்படின்னா, இதை நம்ம ஒழிக்கிறதுக்கு இல்லாம முற்போக்கா சில நல்ல விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, லெபனான் நாட்டின் பஸ்ரி நகரில் 1883 பிறந்தவர் கலீல் ஜிப்ரான். இவரது 12 வயதில் குடும்பம் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தது. அரேபிய மொழி, ஆங்கிலம், பாரசீக மொழிகள் அறிந்தவர். ஓவியத்தில் இவருக்கு இருந்த திறனை அறிந்த அவரது ஆசிரியர்கள் இவரை பாஸ்டனில் உள்ள ஓவிய பள்ளியில் சேர்த்து விட்டனர். அப்போது இவர் வரைந்த படங்களை ஒரு வெளியீட்டாளர் தனது புத்தகங்களில் அட்டைகளில் பயன்படுத்தி கொண்டார். இளம் வயதிலேயே இலக்கிய உலகிலும் அடியெடுத்து வைத்து விட்டார். 15 வயதில் பெய்ரூத் சென்று உயர்கல்வி பயின்றார். அங்கே கல்லூரி இலக்கிய பத்திரிகையை நண்பர்களுடன் சேர்ந்து வெளியிட்டார். கல்லூரி கவிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜிப்ரான் இலக்கிய அரசியல் புரட்சியாளர் என்று கருதப்பட்டார். 1902 பாஸ்டன் திரும்பினார். இவரது கட்டுரை வடிவிலான கவிதைகள் அடங்கிய தி ப்ராஃபட், அந்த தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு நூல் வெளிவந்த சமயத்தில் ஐரோப்பிய நாடுகளில் புகழ் பெற்றார். இதன் பதிப்புகள் தொடர்ந்து வெளிவந்தன. இது 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அமெரிக்காவில் 20ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த விற்பனையான புத்தகமாக திகழ்ந்தது. கடுமையான விமர்சனங்கள் எழுந்தாலும் இவரது புத்தகங்கள் நன்றாக விற்பனையாகின. அரேபிய, ஆங்கில, பாரசீக மொழிகளில் கவிதை தொகுப்புகள், கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. இவரது படைப்புகளை சிரத்தையுடன் தேடி கண்டுபிடித்து உலகுக்கு அளித்த பெருமை இவரது
காரியதரிசி பார்பரா யங் அப்படின்றவரையே சாரும். ஜிப்ரான் தனது முற்போக்கு சிந்தனைகள் காரணமாக மத குருமார்கள் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளானவர். ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு தாய்நாடுதான், அனைவரும் என் சக குடிமகன்கள் தான் என்று இவர் கூறுவார். உலகின் பல இடங்களில் இவரது ஓவிய கண்காட்சிகள் நடைபெற்றுள்ளன. லெபனானில் ஜிப்ரானின் அருங்காட்சியகத்தில் இவரது ஓவியங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவரது புத்தகங்கள் உலகளவில் விற்பனையில் 3ஆம் இடம் வகித்து வருகிறது. இவரது படைப்புகள் ஒவ்வொரு தனி மனிதனின் எண்ணங்களையும் பிரதிபலிப்பவையாக இருக்கின்றன. வாழ்க்கை சம்பந்தமான தீவிர சிந்தனைகள் கொண்ட இவரது படைப்புகள் உலகம் முழுவதும் 22க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. உலகின் மகத்தான சிந்தனையாளர்களில் ஒருவர், எழுத்தாளர், ஓவியர், தத்துவவாதி, கவிஞர், உலகம் முழுவதும் இலக்கிய நட்சத்திரமாக கொண்டாடப்படும் கலீல் ஜிப்ரான் முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி,